இன்றைக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேருவின் சகோதரர் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு வங்கி ஒன்றில் பல கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறார். அதை அடைக்க முடியாமல் காலம் தாழ்ந்த வங்கி அதிகாரிகள் காவல்துறைக்கு சொல்ல அது எப்படியோ அமலாக்கத்துறைக்கு எட்ட அவர்கள் எதையோ தேடி கடைசியில் தமிழ்நாடு தேர்வாணைய பணியாளர் துறையின் 888 கோடி ரூபாய் ஊழல் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. முறைகேடு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. லட்சக்கணக்கான இளைஞர்களும் இளம்பெண்களும் அரசு வேலை என்ற கனவை சுமந்து டிஎன்பிசி தேர்வை பல ஆண்டுகளாக நம்பிக்கையுடன் எழுதி வரும் நிலையிலே பணம் வாங்கி கொண்டு 2538 பேர் அரசு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். முதல்வரின் கவனத்திற்கு இது தெரியாமலா நடந்திருக்கும் என்கிற கேள்வி இளைஞர்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. கனவு காணுங்கள் என்று சொன்னார் அப்துல் கலாம். அந்த கனவுகளோடு பரீட்சையை எழுதி காத்திருந்த இளைஞருடைய தலையில இடி விழுந்திருக்கிறது. ஆம், 2538 பேர்களில ஒரு நபருக்கு 25 லட்சம் ரூபாய் என்று கொடுக்க முன் வருபவர்களுக்கு தான் வேலை என்று புகார் எழுந்திருக்கிறது. ஊழலுக்கான ஆதாரங்களை காட்டி இவர்கள் மீது எஃப்ஐஆர் போடுங்கள் என்று அமலாக்கத்துறை சொன்னால் நாங்கள் என்ன தபால்காரர்களா என்று கேள்வி கேட்கிறது மாநில காவல்துறை.